நான் ஃபேமிலி கோர்ட்டுக்கு வெளியே நிக்கிறேன். நீ எங்க இருக்க? என்னால வர முடியாது. நீ வரேன்னு சொல்லிட்டு இப்ப பேச்ச மாத்திரியா? இல்ல, எனக்கு உன்கிட்ட இருந்து சீக்கிரம் விடுதலை கிடைச்சா போதும். அதனால தயவு செஞ்சு வந்துடு. எனக்கு அதிக நேரம் இல்ல. உன்கிட்ட பேசி என் நேரத்தை வேஸ்ட் பண்ணவும் எனக்கு விருப்பம் இல்ல. மாமாவுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, அதனாலதான் என்னால வர முடியல. அவர் நிலைமை கொஞ்சம் சரியானதும் நான் உனக்கு சொல்றேன். உனக்கு பணம் தரலைங்கிறதுக்காகத்தான் நீ இந்த மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்கியா? சூப்பர். நடிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. உன்னோட இந்த கேவலமான பணத்தை நீயே வச்சுக்கோ. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அக்ஷயா கூடவே சந்தோஷமா இரு. உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இருக்கிற மாதிரி தெரியலையே என்று நித்யா கூறியதை கேட்டவுடன் நிதிஷின் முகம் இருண்டு விட்டது. என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததா பேசிட்டு இருக்காத என்று நிதிஷ் சொல்லவும், எஸ் மிஸ்டர் நிதிஷ், அப்ப என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. எங்க அம்மா கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மேனகா கூட பழக்கமா இல்ல அதுக்கு அப்புறமா என்று நித்யா அவருடைய முகத்தை பார்த்து நேருக்கு நேராக கேட்டாள். மேனகாவின் பெயரை கேட்டவுடன் நிதிஷுக்கு சொல் என்று கோபம் வந்துவிட்டது. மேனகா உன்னை விட வயசுல பெரியவ, அவளை பேர் சொல்லி கூப்பிடுற? இதுதான் உங்க பெரியப்பா உன்னை வளர்த்த லட்சணமா என்று அவளை பார்த்து கேவலமாக முகத்தை வைத்துக் கொண்டு சொல்லவும், அதை கேட்ட நித்யாவிற்கு கோபம் வந்துவிட்டது. மேனகாவை பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது? நீங்க இத்தனை வருஷமா வெளிநாட்டுல தானே இருந்தீங்க, அங்க எல்லாரும் ஒருத்தர் பேர் சொல்லி தானே கூப்பிடுவாங்க என்று நித்யா கேட்கவும், ஏய் யூ, இங்க பாரு, இன்னொரு தடவை இதை பத்தி பேசின அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று அவர் கோபமாக கத்திக்கொண்டே காஃபி கப்பை தூக்கி எறிந்தார். அந்த கப் கீழே விழுந்து சுக்கு நூறாக உடைந்து சிதறியது. இப்படி பொது இடத்தில் இன்டீசென்டாக நடந்து கொள்ளும் நிதிஷை பார்த்த நித்யாவால் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. மிகவும் சிரமப்பட்டு அதை அடக்கிக் கொண்டவள், இங்க பாருங்க மிஸ்டர் நிதிஷ், நான் ஒன்னும் முதல்ல இதை பத்தி பேச ஆரம்பிக்கல. நீங்க தான் என்கிட்ட தனியா பேசணும்னு வர சொல்லி எங்க அம்மாவை பத்தி பேச ஆரம்பிச்சீங்க. இப்ப எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? அத முதல்ல சொல்லுங்க, நான் கிளம்பணும் என்று நித்யா கூறினாள். ஓகே, நான் நேரடியாவே சொல்லிடுறேன். எனக்கு ஒரே ஒரு பையன்தான், அவன் ஆதிஷ் மட்டும்தான். எனக்கு அப்புறம் என் சொத்துக்கள் எல்லாமே அவனுக்கு தான் சேரும். அவன் மட்டும்தான் எனக்கு ஒரே வாரிசு. உன் மனசுல வேற ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதை இப்பவே மறந்துற. இத சொல்றதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டேன் என்று நிதிஷ் தன்னுடைய முகத்தை கடுமையாக வைத்துக் கொண்டு கூறினார். என்னது, ஒரே மகனா என்று மனதிற்குள் நினைத்த நித்யா, இப்ப என்ன சார் சொல்ல வரீங்க? நான் உங்க பொண்ணுன்னு நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, அதுதானே சார் சொல்ல வரீங்க என்று நித்யா கேட்கவும், ஹலோ, நான் எதுக்கு உன்னை என் பொண்ணுன்னு ஒத்துக்கணும்? என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? ஒரு காலத்துல நானும் சாரதாவும் லவ் பண்ணோம், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா கொஞ்ச நாள்லயே நாங்க புரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்குள்ள எந்த கான்டாக்டுமே இல்ல. 20 வருஷம் கழிச்சு எங்கிருந்தோ குதிச்சு வந்த நீதான் என் பொண்ணுன்னு சொன்னா அதை நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. நீ என்ன பிளானோட இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். இந்த இடத்துல நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம். நீ எந்த சீனும் போட வேண்டாம். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நான் நல்லா வசதியா இருக்கிறத பார்த்து அப்பான்னு சொந்தம் கொண்டாடிட்டு வந்து உரிமை கொண்டாடலாம்னு நினைக்காத. இந்த சொத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது எல்லாமே ஆதிஷ்க்கு தான் என்று நித்யா அவளை பார்த்து வெறுப்புடன் முகத்தை சுளித்துக் கொண்டு கூறினார். அவர் கூறியதை கேட்ட நித்யாவிற்கு அவமானமாக இருந்தது. கோபத்தில் அவளால் பேசக்கூட முடியவில்லை. அவள் உடல் நடுங்கியது. நிஜமா இவர்தான் என்னோட அப்பாவா? இந்த மாதிரி ஒரு கேடுகிட்ட மனுஷனை நினைச்சு எங்க அம்மா செத்து போனாங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட நித்யா, கவலைப்படாதீங்க மிஸ்டர் நிதிஷ், உங்க சொத்து வேணும்னு சொல்லி உங்ககிட்ட நான் என்னைக்கும் வந்து நிக்க மாட்டேன் என்று கூறினாள். சும்மா நல்லவ மாதிரி நடிக்காத. உன் பெரியப்பா அன்னாடங்காய்ச்சி தானே, அந்த ஆள் சொல்லி கொடுத்து தானே நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அந்த ஆளோட வளர்ப்பு வேற எப்படி இருக்கும்? அதான் நீயும் ஒரு பெரிய பணக்காரனா வளைச்சு போட்டுட்டா வாழ்க்கை முழுக்க காசு பணத்துக்கு பிரச்சனை இல்லாம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிருக்க என்று முகத்தை கேவலமாக வைத்துக் கொண்டு நிதிஷ் கூறினார். ஸ்டாப் இட் மிஸ்டர் நிதிஷ், எங்க பெரியப்பாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவரே ஏழையா இருக்கலாம், ஆனா தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தான் பெத்த பொண்ணு அவர்தான் வளர்த்தாரு. உங்கள மாதிரி நடுத்தரவுல அம்பூன்னு விட்டுட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போகல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மனுஷனே கிடையாது, மிருகம் கூட தான் போட்ட குட்டிய பாதுகாக்கணும்னு தான் நினைக்கும் என்று நித்யா பல்லை கடித்துக் கொண்டே கோபமாக கூறினாள். அவள் கூறியதை கேட்ட நிதிஷின் முகம் கோபத்தில் சிவந்து விட்டது. ஓ அம்மா புத்தி தானே உனக்கும் வரும். என் பொண்ணு அக்ஷயாவோட வாழ்க்கையில பங்கு போட நினைச்சவதானே நீ? இங்க பாரு, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இனிமே எந்த ஜென்மத்திலையும் உன்னை என் பொண்ணுன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன் என்று ஆவேசமாக கூறினார். அவர் கூறியதை கேட்டவுடன் நித்யா அப்படியே நொறுங்கி போனாள். தன்னையும் தன்னுடைய அம்மாவையும் கேவலமாக பேசிய அந்த மனிதனின் முகத்தை பார்க்கவே அவளுக்கு பிடிக்கவில்லை.
நானும் அதையே தான் சொல்றேன். அனாத போனமா நான் போனாலும் பரவாயில்ல, உங்கள மாதிரி ஒரு கேடு கெட்டவன அப்பான்னு சொல்ல நானும் தயாரா இல்ல என்று கூறிய நித்யா எழுந்து நின்றாள். ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டே எவ்வளவு துமுறா பேசுவ என்று நிதிஷ் எரிமலை போல குமரினார். உங்ககிட்ட இனிமே பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நீங்க குடிச்ச காஃபிக்கும் சேர்த்து நானே பில் பே பண்றேன். உங்க சம்பந்தப்பட்ட எதுவும் இனிமே எனக்கு தேவையில்ல என்று கூறிய நித்யா பில் கவுண்டருக்கு சென்று பணம் செலுத்திவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தாள். வெளியில் வந்த அவள் தன்னுடைய முகத்தை அழுத்தமாக துடைத்துக் கொண்டாள். நிதிஷ் தன்னிடம் இப்படித்தான் நடந்து கொள்வார் என்று அவள் ஓரளவு யோகித்திருந்தாள். ஆனாலும் கடைசியாக அவர் கூறிய வார்த்தைகளை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவள் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு அருகில் பேபி என்று ஒரு குரல் கேட்டது. உடனே அவள் திரும்பி பார்க்கவும் அங்கே மாஸ்க்மேன் நின்று கொண்டிருந்தான். நீங்களா என்று நித்யா ஆச்சரியமாக கேட்கவும், அழாத பேபி, வா வீட்டுக்கு போலாம் என்று அவன் அன்புடன் கூறினான். உடனே பிடிவாதமாக முகத்தை வைத்துக்கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்தவள், நான் அழல, அந்த ஆளுக்காக அழவும் மாட்டேன் என்று கூறினாள். சரி, நீ அழல, என் பேபி ரொம்ப ஸ்ட்ராங் கேர்ள் என்று கூறியவன் அவளை பிடித்து தனக்கு அருகில் இழுத்தான். அவனுடைய அருகாமை கிடைத்தவுடன் தாய்ப்பறவையின் சிறகுக்குள் ஒண்டிக்கொள்ளும் கோழி குஞ்சாய் அவன் மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்ட நித்யாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அதற்கு மேல் அவளால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. சிறிது நேரம் வாய்விட்டு கதறி அழுதவள் ஒருவாறு தன்னை தேற்றிக்கொண்டு, எனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா என்று கேட்டாள். ரொம்ப நேரம் இல்ல, ரொம்ப வருஷமா நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதோட கம்பேர் பண்ணும்போது இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல என்று மாஸ்க்மேன் கூறினான். அழுது கொண்டே தலையை உயர்த்தி அவனுடைய கண்களை பார்த்தாள். அவளுடைய கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்த மாஸ்க்மேன், அழக்கூடாது பேபி, இனிமே நீ எதுக்குமே அழக்கூடாது, உனக்கு நான் இருக்கேன் என்று கூறினான். இல்ல, இனிமே நான் அழமாட்டேன், மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அவ்வளவுதான் என்று கூறிய நித்யா, இவர் இவ்ளோ கேவலமா பேசுவாருன்னு நான் நினைச்சே பார்க்கல. இவரையா எங்க அம்மா விழுந்து விழுந்து லவ் பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகி அவர் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் அவரை நினைச்சு நினைச்சு செத்து போனாங்க என்று நித்யா கலங்கும் குரலில் கேட்கவும் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அவளை தன்னுடைய மார்போடு மீண்டும் அணைத்துக் கொண்டான் மாஸ்க்மேன். விதியோட விளையாட்ட சில சமயம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு பேபி. உங்க அம்மா நினைச்சிருந்தா நிதிஷ் அவங்கள விட்டு போன உடனேவே அவங்க தான் வயித்துல இருக்கிற குழந்தைய அபார்ஷன் பண்ணிக்கிட்டு தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனா அவங்க உன்னை பெத்தெடுக்கிறதுக்காகவே உயிரோட இருந்திருக்காங்க போல இருக்கு. நிஜமாவே அவங்க ரொம்ப கிரேட். யூ ஆர் காட் கிஃப்டட் சைல்டு என்று அவளை மாஸ்க்மேன் சமாதானம் செய்தான். நானா காட் கிஃப்டட்? நான் பிறந்த உடனே எங்க அம்மா செத்து போயிட்டாங்க என்று விரக்தியுடன் கூறிய நித்யா, அப்படின்னா எங்க அம்மா மாதிரி நானும் செத்து போயிடுவேனா? என் குழந்தையும் நாளைக்கு என்ன மாதிரி அனாதை ஆயிடுமா என்று விசம்பிக் கொண்டே கேட்டாள். கண்டிப்பா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். உனக்கு நான் இருக்கேன், நம்ம 2 பேருக்கும் நம்ம குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை இல்ல, இன்னும் நாம நிறைய குழந்தைங்க பத்துக்க போறோம். கடைசி வரைக்கும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்று கூறிய மாஸ்க்மேன் நித்யாவை அணைத்துக் கொண்டு ஹோட்டலுக்கு திரும்பினான். வந்தவுடன் அசந்து போய் அவள் அப்படியே படுத்து விட்டாள். அவளுக்கு அருகில் வந்து படுத்து அவளை அன்புடன் அணைத்துக் கொண்டு அவள் முதுகில் தட்டி கொடுத்தான். படுத்த உடனேயே அவளுக்கு அடித்து போட்டது போல இருந்தது. இன்று முழுவதும் அவள் அலைந்து திரிந்ததில் அவள் மிகவும் சோர்ந்து விட்டாள். அத்துடன் அவள் உள்ளமும் உடைந்து நொறுங்கி போய் இருந்தது. படுத்தவுடன் அவள் தூங்க ஆரம்பித்து விட்டாள். தூங்கும்போது தன்னுடைய குழந்தை பருவத்தை பற்றிய கனவுகள் அவளுக்கு வந்தது. அக்ஷயாவை விட நித்யாவிற்கு 2 வயதுதான் அதிகம் என்றாலும் தன்னுடைய வயதுக்கு மீறியதை அவள் சுமக்க வேண்டியிருந்தது. அக்ஷயாவுக்காக அவள் தன்னுடைய கல்லூரி படிப்பை தியாகம் செய்துவிட்டு தொண்ட பிரச்சாரங்கள் விநியோகம் செய்வது, பால் பாக்கெட் போடுவது, நியூஸ் பேப்பர் போடுவது, இப்படி எந்த வேலை கிடைத்தாலும் செய்வாள். ஒரு முறை 300 ரூபாய் பணத்திற்காக கொளுத்தும் வெயிலில் தண்ணீர் கூட குடிக்காமல் கார்ட்டூன் பொம்மை போல ஆடைகளை அணிந்து கொண்டு ஜவுளி கடை வாசலில் நாள் முழுக்க நின்றிருந்தாள். அந்த வேலை முடிந்து வீட்டிற்கு வர நள்ளிரவுக்கு மேல் ஆகிவிடும். அது போன்ற சமயங்களில் ரோட்டோர கடைகளில் கிடைக்கும் எஞ்சிய ஆறிப்போன உணவுகளை சாப்பிடும்போது, நமக்கு ஒரு அப்பா இருந்திருந்தா இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட வேண்டாமே என்று அவள் பல முறை நினைத்திருக்கிறாள்.
அப்படியெல்லாம் அவள் ஆசையுடன் எதிர்பார்த்த அவளுடைய அப்பா தன்னை பார்த்து கூறிய வார்த்தைகள் சிலுவையில் அறையப்பட்ட ஆணியைப் போல அவள் மனதில் இருந்து ரத்தத்தை வர வைத்தது. அப்போது அவளுடைய மொபைல் ரிங் ஆனது. கனவுலகில் இருந்து திடுக்கிட்டு வெளியில் வந்த நித்யா தன்னுடைய போனை எடுத்து ஹலோ என்றாள். நாங்க ஹாஸ்பிட்டல் இருந்து பேசுறோம், மிஸ்டர் குணாவோட ரிலேட்டிவ் தானே நீங்க என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. உடனே தூக்கி வாரி போட எழுந்து உட்கார்ந்த நித்யா, ஆமா சிஸ்டர், அவருக்கு என்ன ஆச்சு என்று பதறி போய் கேட்கவும், பயப்படாதீங்க மேடம், அவருக்கு ஒன்னும் இல்ல, அவர் கை கால் எல்லாம் அசைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு உங்க பேரை சொல்லி கூப்பிட்டாரு, அவர் உங்களை பார்க்க விரும்புறாரு, நீங்க ஃப்ரீயா இருந்தா வாங்க மேடம் என்று அந்த நர்ஸ் கூறினாள். அப்படியா சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம், இதோ இப்பவே நாங்க வரேன் என்று கூறிய நித்யா பெட்டில் இருந்து அவசர அவசரமாக கீழே இறங்கி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினாள். ஹாஸ்பிட்டல் வாசலிலே மணிசேகர் நித்யாவிற்காக காத்து கொண்டிருந்தார். நித்யா மிகவும் பலவீனமாக இருந்தாள். அவளால் நடக்க கூட முடியவில்லை. அம்மாடி நித்யா, குணா அண்ணாக்கு உடம்பு சரியாயிடுச்சு, டாக்டர் மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்றாரு என்று மிகவும் சந்தோஷமாக கூறினார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்கிள், வாங்க நம்ம போய் பெரியப்பாவை பார்க்கலாம் என்று உற்சாகமாக கூறிய நித்யா அவருடன் சேர்ந்து வார்டுக்கு வந்தாள். உள்ளே வந்தவுடன் அவள் குணாவை பார்த்தாள். இவ்ளோ நேரம் நீ எப்ப வருவன்னு அண்ணன் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாரு. டாக்டர் இப்பதான் தூங்குறதுக்கு ஊசி போட்டுட்டு போயிருக்காரு, வாமா வெளியில போய் பேசலாம் என்று மணிசேகர் சொல்லவும் நித்யா அந்த அறையில் இருந்து வெளியில் வந்தாள். அங்கிள், பெரியப்பா பேசினாரா, என்ன சொன்னாரு என்று நித்யா ஆர்வத்துடன் கேட்கவும், ஆமாமா, கொஞ்ச நாளாவே அவரோட கை கால்ல நல்ல அசைவு தெரிஞ்சது. இன்னைக்கு விடியற் காலையில திடீர்னு நித்யா நித்யான்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. நான் உடனே எழுந்திருச்சு பார்த்தேன், அண்ணன் தான் உன் பேரை சொல்லி கூப்பிட்டு இருந்தாரு. அவரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உடனே நான் டாக்டரை கூப்பிட்டு வந்து காட்டினேன். அவர் வந்து செக் பண்ணிட்டு உடம்பு நல்லா குணமாயிட்டு வருது, கூடிய சீக்கிரமே அவர் எழுந்து நடமாட நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொன்னாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த முகமடி போட்ட தம்பிதான் நித்யா. வெளிநாட்டு டாக்டர் வந்து குணா அண்ணனை செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்ச ஒரு வாரத்திலேயே அண்ணனோட உடம்புல நல்ல டெவலப்மெண்ட் தெரியுது. அவருக்கு நாம தேங்க்ஸ் சொல்லணும். அவர் இப்ப இங்க வர சொல்ல முடியுமா என்று மணிசேகர் கேட்கவும் நித்யா திகைத்து போய் நின்று விட்டாள். இந்த உலகத்துல தம் பெத்த மகளை கூட இல்லன்னு சொல்ற நிதிஷ் மாதிரி மனுஷங்களும் இருக்காங்க. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற மாஸ்க்மேன் மாதிரி மனுஷங்களும் இருக்காங்க என்று நினைத்த நித்யாவிற்கு மாஸ்க்மேனை நினைத்து ஆச்சரியமாக இருந்தது. என்னம்மா, உன்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க என்று மணிசேகர் சொல்லவும், ஒன்னும் இல்ல அங்கிள், நீங்க சொன்னதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவருக்கு ஒர்க் அதிகம், அவர் எப்பவும் பிஸியாவே இருப்பாரு என்று நித்யா கூறினாள். நம்ம குணா அண்ணனுக்கு இவ்ளோ தூரம் ஹெல்ப் பண்ணிருக்காரு. நம்மளால காசு பணம் கொடுக்க முடியலனாலும் அந்த தம்பி செஞ்ச உதவிய நம்ம வாழ்நாள் முழுக்க மறக்கவே கூடாது. கண்டிப்பா அவருக்கு நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். நீ அவருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு செஞ்சிடுமா என்று மணிசேகர் கூறினார். அவருக்கு என்ன பிடிக்கும்? அவர் என்கிட்ட கேட்ட ஒரே விஷயம் குழந்தைதான் என்று நினைத்த நித்யாவின் கைகள் அவளுடைய வயிற்றின் மீது சென்றது. அதை பார்த்த மணிசேகர், என்னம்மா, என்ன ஆச்சு, உனக்கு உடம்புக்கு முடியலையா என்று கேட்டார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.